எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புது இடத்துல இருக்கிறோம்ல, ஸோ நாங்கள் வந்து டெரஸ்க்கு வந்திருக்கோம். அதனால தான் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் டிம்மாக இருக்கும். நம்ம வந்து லைட்டு போட்டுக்கலாமா? அது லைட்டு செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து அங்கே பாரு லெனி என்ன பண்ணுறா பார்க்கலாம். ஸோ இங்கே தான் இன்ட்ரோ. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லீசராட்டு இன்றைக்கி ஒரு சண்டேன்றதுனால நல்லா பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரித்தி வந்து அழகாக மேட்டு போட்டு இங்கே தான் காஃபி எல்லாம் குடிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இல்லை ரித்தி ஹாய் சொல்லு. ஹாய். அங்கே லெனி வந்து உக்காந்துட்ருக்காரு, எட்டி பார்த்துட்ருக்காரு. லெனிஷா ஸ்டூல் பாருங்க எவ்வளோ நல்லா. ஐயோ கோல்ட் ஆகிட்டு போகுது. அப்புறம் அப்புக்கு கோல்டா? என்ன பார்க்குற? அண்ணாங்கெல்லாம் விளையாடுறாங்க பார்த்துட்ருக்காரு. இல்லைம்மா லெனி? ஆமாவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. கூக்கா கூக்கா. ஓகே ரித்தி எங்க அவுட்டு? ஏ அவுட்டு லெனிஷா. அக்கா எங்க பார்ப்போமா? வா. அவுட்டு. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து அரௌண்ட் வந்து 12:45 ஆயிருக்கு டைமு. ஃபோர்ஸாமா இது ஓகேங்களா? இப்போ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டா லஞ்சா ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பிளான் வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணினேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பேங்க்குக்கான வேலை இருக்குது. இன்றைக்கி அதுதான் பிளான் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து வீடு கட்டும் போது கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கான கொஞ்சமாக அமௌண்ட் கட்டிட்டு வரலான்னு போகிறதுக்காக இருந்தேன். ஆனால் ஒரு வேலை ஆகலையா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பாரமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மாதிரி பாரமாக இருந்தது. சரி என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. சரி அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால அதுக்கே நம்ம ஸோ அந்த யோசனையிலே உட்காந்தோன்னு வச்சுக்கோ, அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே போயிடும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இப்போ வந்து சிஎஸ்டியில் வந்து ஐட்டம்ஸ் இல்லை. ஏன்னா வந்து நான் பாத்ரூம் வாஷ் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா ஐட்டம்ஸு ஒன்றுத்தோடு ஒன்று காணும். சரி, ஆனால் அதனால் என்ன பண்ணேன்னா ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து ஒரே டைமில் லிஸ்ட் போட்டிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சரி கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இப்போ போனோம்னா அரௌண்ட் எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும். அப்படியே ரித்தி பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். ஸோ அதுதான் பிளானு. ஸோ அந்த பிளான் சொதப்பந்தோம். சரி இந்த பிளானாவது எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்களா லெனி தான் பை தூக்குறதா தான் செய்யணும். சரி, நான் உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி குழம்பு வந்து வேற போகமாக செஞ்சுருக்கேன். நான் கவர் பண்ணல. அது என்ன அப்படின்னா, ஹாபு வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க. எல்ஜி எல்லாம் 24 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து சாம்சங் எனக்கு தெரியல. ஆனால் பாஷி வந்து ரொம்ப இழுக்கடிப்பாங்க. இன்ஸ்டாலேஷன் மட்டும் அவங்ககிட்ட வந்து திருப்தியே வராது எனக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் கூட வந்து எப்படின்னா, நம்ம ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து இருத்தாங்க நம்ம பேசிட்டு வரேன். அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட்ன்ற பாருங்க ப்ரீ புக் பண்ணி அப்போ தான் சர்வீஸ் வர மாதிரி இருக்கும். சர்வீஸுக்கும் பெரிய ராமாயணமாக இருக்கும். சரி, இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து வரணும்னு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னையோட லாஸ்ட் டேட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல இருக்கும். ஸோ வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த வ்ளாகில் அப்படியே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனும் காமிச்சு விட்டுடுறேன். இது வந்து எனக்கு வந்து அமேசான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இன்னொன்று பழைய வீடியோ லெனிஷா வீடியோ தங்க கொஞ்ச நேரம் தங்கும். ஓகே, குட் கேர்ள் இல்லை? ஓகே. பழைய லாஸ்ட் வீலாகில் வந்து என்ன பண்ணினேன்னா, ஸ்லிப்பர்ஸ் வந்து 100 ருபீஸ் சொல்லிட்டேன். இல்லை தப்பு. நான் அப்புறம் தான் யோசிக்கும் போது வீடியோவில் எடிட் பண்ணும்போது கூட இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் நானே வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அது வந்து 250 ருபீஸ் அது ஸ்லிப்பர்ஸோட விலை. ஓகேங்களா? அரௌண்ட் வந்து 1300 ஆச்சு டோட்டலாக எங்களுக்கு வந்து எல்லா ஸ்லிப்பர்ஸும் சேர்த்து. அது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சம்திங் எப்படி சொல்கிறேன், இந்த ஷோரூமில் இதுதான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ
ஸோ இன்ஸ்டலேஷன் பார்க்கலாம், எப்படி வருவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் கிளம்பிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து vlog எடுக்கலான்னு இருக்கேன், பார்க்கலாம். நாங்கள் வந்து சிஎஸ்டிக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். யூஷுவலாக வாங்குறது தான், ஆனால் ரொம்ப லம்பாக வாங்கணுன்னு தான் போனேன். பட் அந்தளவுக்கு முடியல இந்த டைம். ஸோ நான் என்ன பண்ணினேன், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கினேன். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இது புதுசாக யூஷுவலாக க்ரீம் பிஸ்கெட் வாங்கினேன். சம்திங் இது இருக்குன்னு வாங்கினேன், ஐடென்சி. அப்புறமா கேஷ்யூநட். நான் வந்து க்ராசரி வேறு, சிஎஸ்டி வேறு, ஐட்டம்ஸ் வேறு, இந்த மாதிரி தான் பிரித்து வாங்குவேன். அதில் ஃபஸ்ட்டு க்ராசரி போயிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்டியில் என்ன தேவையோ அந்த மாதிரியும் வாங்குவேன். இல்லைனா சிஎஸ்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் க்ராசரி வாங்குவேன். ஏன்னா இங்கே இருக்கிற பொருள் அங்கே கொஞ்சம் இருக்கும். எனக்கு வந்து க்ராசரிஸ் வந்து சிஎஸ்டி ரொம்ப கம்மி. மற்ற எலக்ட்ரானிக்கெல்லாம் எனக்கு வந்து ஆன்லைன்லேயே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் ஆன்லைன்லேயே பார்த்துப்பேன். ஒரு குலாப் ஜாமுன் பாக்கெட்டும் டெம்ட் ஆச்சு, அதனால் வாங்கினேன். அது கூட வந்து கோல்கேட் 2, என்ன சொல்ல எது வர இது ஏன் கடிச்சிட்டு இருக்கிற அப்படியே. அப்புறம் கேஷ்யூநட் வந்து ஒரு 350 கிராம்னு நினைக்கிறேன், 250 கிராமு. அப்புறமா இது எப்பாவது ஒரு நாள் வந்து ஆசை வரும்ல, அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஆசை வந்துச்சு, பட்டர் பீட்ஸுன்ட்டு. ஸோ இது நல்லாயிருக்கும் கேஷ்யூநட் குக்கீஸ். எங்கள் அப்பா ஞாபகம் வரும். இதில் வந்து அப்போ வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் கவர் போட்டு வரும், அதே தான் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஸோ எனக்கு இஷ்டம், அதனால் அதை வாங்கினேன். அப்புறம் 2 வந்து கப் நூடுல்ஸ். இது நல்லதில்லை, பட் சில டைம் தோணும், அதனால் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்ச் இருந்தது, ஸோ அதனால் மஞ்ச் வாங்கினேன். இன்னும் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, 7 வாட்ஸ் இது. அது வந்து ஒரு 18 வாட்ஸ் என்ன இருந்தது, பட் வந்து 200 ருபீஸ். இது எவ்வளோன்னு தெரியல. இது எம்ஆர்பி வந்து நமக்கு வந்து 149. ஸோ சின்னது போதுன்றதுனால சின்னதை வாங்கினேன். ஏன்னா வெளியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அது வாங்கணும். அப்புறமா இந்த பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட் இட்டாலி பாஸ்தா. ஸோ பசங்களுக்கு நான் இதுதான் கொடுப்பேன். சில பேர் கேட்பீங்க இல்லையா, பாஸ்தா நல்லதில்லை அப்படின்ட்டு. இது வந்து வீட், இந்த பிராண்டு பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே சிஎஸ்டியில் வந்தால் கொஞ்சம் நிறைய வாங்கிப்பேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து இந்த கேபினட்ஸ் எல்லாம் அடிக்காதனால நான் வந்து 2 பேக்கெட் தான் வாங்கினேன். இது ரொம்ப ரேர், எப்போனா ஒரு டைம் தான் வரும். அப்படின்னும் போது ஒரு 4 பேக்கெட்னாலும் 5 பேக்கெட்னாலும் வாங்கி வச்சுடுவேன். இது ரொம்ப நாள் வரும். உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு பார்த்துருவீங்கன்னா ரொம்ப நாள் கொடுப்போம். அது 2027 வரைக்கும் எக்ஸ்பைரி டேட்டுன்றதுனால தாராளமாக 5 பேக்கெட்டு நெக்ஸ்ட் டைம் ஸ்டாக் வர வரைக்கும் நான் இது வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஒரு 2 பேக்கெட் மட்டும் வாங்கினது. அப்புறம் ஒரே ஒரு மில்க் மேடை ஒரு புது ஒரு கேக் ரெசிபி ரெடி பண்ணணும். ஸோ அதனால் மில்க் மேட் ஒன்று இருந்தது, அது வந்து ஸோ ஒரு மில்க் மேடை வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்குது பாரு, லீக் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு வச்சு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா 2027 எக்ஸ்பைரி ஆகிட்டு தூக்கி தான் போடணும். சரி, அதனால் ஒன்றே ஒன்று அந்த ரெசிபிக்காக மட்டும் ஒரு மாதிரி மில்க் கேக் ரெசிபி, அது சீக்கிரத்தில் போடுறேன். அப்புறம் இது பீடியாஷுர் லெனிக்காக வாங்கினது. ஆக்சுவலாக ரித்திக்கெல்லாம் நான் இது தான் கொடுத்தேன். ஸோ அவள் வந்து இப்போ வந்து பிளெயின் பால் வந்து குடிக்க மாட்டேன்டா. நான் அப்போதுலேருந்து என்ன பண்ணினேன், லெனிக்கு வந்து அவள் குழந்தைலேருந்தே என்ன பண்ணினேன்னா நான் பிளெயின் பாலே கொடுத்து தான் பழகினேன். ரித்திக்கு ஒரு டைம் வந்து போன்விட்டாவோ பூஸ்டோ கொடுத்தேன். அப்போ வந்து லெனி கேட்குறாங்களே, கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் ரொம்ப யோசிச்சு தான் கொடுப்பேன். சம்திங் சஷி என்ன பண்ணிட்டார், ஒரு குழந்தைக்கு ஒரு டைம் தானே அப்படின்றதுனால ஒரு டைம் கொடுத்துட்டாருங்களா, அந்த டேஸ்ட்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணுறா, பிளெயின் பால்னால பிடிக்கிறதுல பால் குடிக்க மாட்டேன்றா. ஸோ அதனால் நான் வந்து பீடியாஷுர் வாங்கினேன். ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து இது. அப்புறமா மெயின் வந்து போனதே இதுக்கு தான். சீரியஸ்லி வந்து நான் இன்றைக்கி வந்து நான் வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் நோட்ஸ். இன்றைக்கி பார்த்தா வந்து ஒரு ஐட்டம் கூட காணும். சரின்றதுனால கம்ஃபர்ட் 2 பாட்டிலு, அப்புறமா குழந்தை கேட்டான்னு மாசா வாங்கினேன். அப்புறம் வந்து பெட் வைப்ஸ் ஒன்று வாங்கினேன். இது ஆல்ரெடி என்கிட்ட 2 லிட்டரு இருக்குது. இருந்தாலும் சரி, இது அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், சஃபோலா அங்கே கொஞ்சம் ரேட் கம்மி, அதனால் ஒரே ஒரு பாட்டில் வாங்கினேன். ஒரு 2 டாமிக்ஸு,
இது வந்து நான் இந்த கிச்சன் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸு, அப்புறம் இந்த ஹேண்ட் வாஷ் சிங்க் இல்லை, அந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு சிங்க் வச்சுருப்பேன். ஸோ யூட்டிலிட்டின்னு சொல்ல முடியாது, அது வாஷ்ரூம் பக்கத்தில் ஒரு சிங்க் இருக்குது. ஸோ அங்கே ஹேண்ட் வாஷுக்காக அங்கே யூஸ் பண்ணுறது, டாய்லெட்டில் வர வாஷ்ரூமில் வர டைல்ஸ் எல்லாம் இதில் வச்சு தான் வாஷ் பண்ணுவேன். வால்யூம் கம்மி பண்ணு. அதனால் 2 பாட்டில். ஏன்னா வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டைம் நான் வாஷ் பண்ணினேன், பட் ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து 2 பாட்டில் வாங்கின்னு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் எல்லா கேபினெட்டெல்லாம் அடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரீஸ்டாக் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பாத்ரூம் ஃப்ளோர் கிளீனருக்காக இது தான் வாங்குவேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஆனால் இது டைரெக்டாக போடுறத விட நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடும்போது ஒரு டைல்ஸ் வந்து ரொம்ப ஃபேட் ஆகுறது கிடையாது. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருந்திருக்கேன். அப்போ வந்து நான் டேரெக்டாக போடும்போது ஒரு மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது சார். அதனால் இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு பேராஷூட்டு, ஒரு கார்பேஜ் பேகு. இது வந்து எவ்வளோ ரேட்டு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை. 260 rupees. இது பயோ வேறு. சரி, எங்கே இது எல் சைஸா என்ன சைஸ்ன்னு கண்டுபிடிக்க ரொம்ப லேட்டு. இப்போ எல் எம்னா ஓகே நமக்கு தெரியும். இது இந்த சென்டிமீட்டர் நான் எங்கேருந்து மெஷர் பண்ணி என்னத்தை யோசிக்கிறேன் சொல்லுங்கள். சரி என்ன அப்படின்ட்டு சரின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ மொத்தமாக வாங்கினது இது தான். இது அரௌண்ட் எனக்கு வந்து 3600 பக்கம் வந்துடுச்சு. ஒரே ஒரு உங்ககிட்ட சில விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். நமக்கு வந்து நிறைய பேர் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணும், அது வந்து யோசனை பண்ணுறதுக்கு நம்ம கிடையாது. நம்ம லைஃப்பை நம்ம கொடுத்து இந்த கடவுள் இந்த ஒரு நிமிஷமோ இல்லை இந்த ஒரு நாள் கொடுக்கறதுன்றது அவர் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம படி இது நமக்கு பிடிச்ச மாதிரி போய்க்கணும். அதை விட்டுட்டு நிறைய அந்த மாதிரி தான் அவங்க நார்மலாக வேறு ஏதாவது மைண்ட் தாட்டில் போயிருப்பாங்க. நம்ம என்ன யோசிப்போம், ஏன் அவங்க அந்த மாதிரி பார்த்துட்டு போனாங்களே, அவங்க ஏன் பார்க்காம போனாங்க, ஏன் நம்மக்கிட்ட பேசாமல் போனாங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போகிறோம். அப்புறம் அகெயின் வந்து ஒரு டெய்ரி மில்க். இந்த ஃப்ளேவர் நட்ஸ் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். சரி, அதனால் வாங்கினது. அவ்வளோதான் மக்களே. இப்போது இன்றைக்கி இந்த ஹாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் வேலை நடக்கும். பார்ப்போம் வராங்களான்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப தொல்லையாகுது. நான் இந்த ஃபுல்லாக இந்த கேபினெட்ஸ் வைக்கணும், ஷட்டரை வைக்கணும். இதில் எவ்வளோ டிஃபிகல்ட் தெரியுங்களா. என்னால் விலாகு எடுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை இதில். அதுக்கு முந்தின நாள் வந்து நல்லா ஹெவி ரெயினில் மாட்டிட்டோம். நைட்டெல்லாம் சரியான ஃபீவர். அந்த நாள் வந்து பாஷ் கம்பெனிலேருந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வரோம் அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்றதுனால சரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இது வர்றதுக்கு அத்தனை நாள் பிடிச்சதுக்கு காரணம் இங்கே வந்து ஷோரூம் கிடையாது. பெங்களூருக்குள்ளே அதுவும் சிட்டி அவுட்டரில் தான் வந்து என்ன சொல்ல ஒயிட் ஃபீல்டில் இல்லை எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ளே தான் வந்து பாஷ் ஷோரூமே இருக்கும். நான் 2-3 இடத்துல கம்பெனிலேருந்து வந்து சொன்னவங்களே என்னென்னா, இந்த அளவுக்கெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் நாங்கள் வந்து இன்ஸ்டலேஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்னாங்க. அதுதான் சொன்னேன். இந்த பிராண்ட் இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன். இன்ஸ்டலேஷன் அதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சொன்னாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற சுசுன்னு வருது எனக்கு, காற்று மாதிரி சூப்பராக இருக்குல்ல. 5 பர்னர். வர கண்ண புரியல. வர வைக்கிறேன். ரித்தி சொல்கிறா மஞ்சள் குங்குமம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ரித்தி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுடா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த பாஷி தான் நான் உங்களுக்கு காமிச்சு அன்றைக்கி சொல்லனா என்னன்னு தெரியல. பட் பாஷியில் வந்து 5 பர்னர் ஹாபு 2 மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இதை விட அது ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் என்னால் வந்து இதுவும் குழப்பம் கிடையாது. அந்த ஒரு மாடல், அந்த சுவிட்சஸ் மாடல்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இது சென்டர் பர்னரு. சூப்பராக இருக்கு இல்லையா.
இருக்கிறதே குட்டியது. இப்போ புரியுதுங்களா எனக்கு வந்து கிளாஸை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவ்வளோ லுக் வைஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு கிளாஸ் வந்து எனக்கு அதுனா பிடிக்கல. அது என்ன ரீசன் எனக்கே ஒன்றும் புரியல. ரொம்ப ரொம்ப பிடிச்சி இந்த ஹாப் வாங்கினேன். இந்த ஹாபுக்காக நான் தேடாத இடம் கிடையாது, அந்த அளவுக்கு நான் தேடி வாங்கினது ஹாப் இது. ஏன்னா வந்து இதில் நிறைய என்ன சொல்ல, நிறைய சிஸ்டமேட்டிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து பால் பொங்கிடுச்சு, குழந்தைங்க வந்து சைல்ட் லாக்கெல்லாம் எப்படின்னா இப்போ பாருங்கள் டிக்கு டிக்குன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சத்தம் வரும் நமக்கு வந்து ஒரு மாதிரி டிக் 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 அப்படின்னு கிளாக் சிஸ்டம் கிளாக் மாதிரி சத்தம் வரும். அந்த டைம் வந்து என்ன அப்படின்னா அது சைல்ட் லாக் ஆகிடுச்சு, பிளாக் ஆகிட்ருக்கும். அதாவது சிலிண்டர் வர இங்கே இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அங்கே வந்து சிலிண்டர் நான் வந்து பைப்லைன் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் என்னவோ ஸ்மெல் வருது, லீக் ஆகுது அப்படின்னாங்க. சரி அங்கே ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுத்து நான் வெளியே சிலிண்டர் கொண்டு வந்திருக்கேன். சுவிட்சஸ் நான் வந்து இது பக்கா ப்ரீ பிளான்டு. இந்த எல்லாமே சில சில விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டே எல்லாம் டிசைட் பண்ணால் மட்டும் தான் சிலது நடக்கும். இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வச்சு கட்டின பில்டிங் கிடையாது, முழுக்க முழுக்க டோட்டல் பிளானெல்லாம் எங்களோட இது தான். ஸோ இங்கே சுவிட்சஸ் வந்து இதுக்கு இறத்து கொடுத்துருக்கணும் சரிங்களா. இது வந்து கார்பெண்டரெல்லாம் வச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பக்காவாக செய்யணும், கார்பெண்டரெல்லாம் பக்காவாக செய்கிறாங்க இல்லைன்னு, பட் சில விஷயங்கள் வந்து சொதப்பிடும் சரிங்களா. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா இங்கே கொண்டு வராதிங்க, வேறு கேஸ் லைனுக்காக சொன்னேன். நான் இந்த இடத்துல கொண்டு வரணும், இல்லை நம்ம பெண்ட் பண்ணி கொண்டு வரலாம், பட்டு நம்ம சொல்லும் போது ஏற்றுக்கவே மாட்டாங்க வேலை செய்கிறவங்களாம் சொல்கிறேன். ஆனால் நமக்கு அந்த டைம் பயங்கர கோவம் வரும், முடியவே முடியாது இங்கே கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன். பட் நான் இல்லாத டைமில் இங்கே கொண்டு வந்துட்டாங்க சென்டர் பாயிண்ட்டு. இங்கே கொண்டு வந்தால் ஈஸியாக இருந்திருக்கும் எனக்கு, இது கொஞ்சம் பைசாவும் கட்டாக இருக்கும் எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இப்போ இங்கே டேண்டம் வருது அப்படின்னா இந்த இடத்துல டேண்டம் வரணும் அப்படின் போது அங்கே ஈஸியாக உங்களுக்கு வந்து டேண்டம் உள்ளே போயிட்டு உட்கார ஃபிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இவ்வளோ யோசனை பண்ணி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து இது ரொம்ப இது சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுக்கு டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும் சரிங்களா. இவ்வளோ இருக்குது. இதை வச்சு இந்த 90 சென்டிமீட்டர் ஹாபை வச்சு தான் நம்ம சிம்மி உட்கார வைக்கணும் சரிங்களா. இங்கே சிம்மி உட்காரோம், சிம்மிக்கான ப்ரொவேஷன் வந்து இங்கே வரணும்னு நான் சொன்னேன். இல்லை முடியவே முடியாது அப்படி இப்படி அங்கே கொஞ்சம் எனக்கு இது பிடிக்கல, ஆனால் வேறு வழி இல்லை. அதனால் நான் வந்து ஹாபை வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணிவிட்டு இங்கே வர மாதிரியும் கொஞ்சம் தானே பெண்டிங்கு, ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வச்சுருந்தேன். ஸோ ஒயிட்டு கூட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளாக் கலர் ப்ரீமியமாக இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் செம்ம கூலாட்டு தெரியும். இது ஃபுல்லாகவே கேஸ்டைன் சரிங்களா. இங்கே வர்றது ஃபுல்லாகவே கேஸ்டைனு. இது பெயிண்டடெல்லாம் இல்லை, பயங்கர சூடாக இருக்குது. இது ஃபுல்லாட்டு கேஸ்டைன். அதாவது நமக்கு வந்து இந்த தோசை கடாயெல்லாம் தோசை கேஸ்டைன் பார்த்துருப்பீங்களா, ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுக்கான வாரண்டியெல்லாம் கிடையாது, சுவிட்சஸ்க்கான வாரண்டியும் கிடையாது, இதுக்கான வாரண்டியும் கிடையாது பாஷியில் பொறுத்த வரைக்கும். உள்ளே வர என்ன சொல்ல டெக்னாலஜிக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து வாரண்டி கொடுப்பாங்க. இது வந்து ஆக்சசரிஸ்க்கெல்லாம் வாரண்டி வராது. இந்த ரொட்டேட்டட் வருது பார்த்தீங்களா உள்ள, அதுக்கு வாரண்டி, சுவிட்சஸ்க்கு வாரண்டி கிடையாது. இது வந்து 2 years வாரண்டி சரிங்களா. இவ்வளோ இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து வாங்கினா பாஷி தான்டா அப்படின்ற மாதிரி நான் இது வந்து தேடி என்னுடைய வாஷிங் மிஷினும் அப்படி தான். நான் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி எது வாங்கினா நமக்கு வந்து பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரே டைம் தான் நம்மளால் வாழ்க்கையில் வாங்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸியாக இருக்கும். அப்படின்னு பட்சத்தில் நான் காசு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நான் வேறு எந்த பிராண்டுக்குமே போகல. ஸோ வாங்கினா இதுதான் வாங்குவோம். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எனக்கு வந்து ஃபேபர் எல்லாமே நல்ல நல்ல பிராண்டு, பட் எதுலேயுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்கல. எனக்கு ஃபேபரெல்லாம் கொஞ்சம் நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. ஆனால் எனக்கு அப்போதுலேருந்து என்னவோ தெரியல, எனக்கு இந்த கம்பெனி மேலே ரொம்ப ஆசை. ப்ரொமோட் பண்ணல, அவங்க இதுக்கு ஒன்றும் என்ன சொல்ல டிஸ்கவுண்ட்டோ எதுவும் கொடுக்கல. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், பிடிச்ச ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணேன், சீரியஸ்லி சொல்கிறேன். ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் தெரியுங்களா, ஒரு மாதம் இதுக்கு 1.5 மாதம் கிட்ட
ரொம்ப இழுக்கடிச்ச மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக எப்படின்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எப்படின்னா இது சூடாக இருக்குது. எடுத்து காட்டுறவங்களுக்கு இதுதான் என்னுடைய ஹாப் 5 பர்னர் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, நான் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், நான் நல்லா குக் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும், அது பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து இது தேவையானு கேட்டால் தேவை கிடையாது. 3 பர்னரே போதும். ஓகேங்க, 3 பர்னரே போதும். எவ்வளோ பெரிய குக்கர் என்ன சொல்ல குக்கரோ என்ன சொல்ல பயங்கர குக் பண்ணுறவங்களுக்கு 3 பர்னர் போதும். ஆனால் எனக்கு வந்து 5 பர்னர் வைக்கணுன்றது ஒரு பெரிய பேராசை மாதிரி. 5 பர்னர் இருக்கணும்டா அப்படின்ட்டு. எனக்கு 4 பர்னர் இருக்கும் போது எனக்கு யூஸ் ஆகும். 3 பர்னரில் நம்ம எப்படி சொல்ல 3 பர்னரில் நான் மாற்றி மாற்றி சமைப்பேன். சம்திங் ஒரு பர்னரில் எப்போவுமே காஃபியோ இல்லை பாலோ தண்ணியோ சூடாகிட்டே இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் பர்னர்னா நான் 4 பர்னர் வச்சுட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இல்லை. பட் இது குழப்பம் கிடையாது. எனக்கு வந்து இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னலாம் சொல்ல மாட்டேன். தாராளமாக பாத்திரம் வச்சு சமைக்க முடியும். ஸோ அதனால் எனக்கு இந்த vlog இதை பற்றி ஃபுல்லாட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணுன்னா நிச்சயமாக சொல்லுங்கள், நான் கொடுக்குவேன். இதை நான் ரொம்ப பார்த்து ரசித்து வாங்கினதா. ஸோ அதனால் அளவு கடந்த ஒரு பாசத்தோடு இந்த vlog கொடுக்குறேன். அவ்வளோதான். ஏன்னா வந்து இது பெரிய ஹாபுன்னா நம்ம வந்து நிறைய நான்வெஜ் சமைப்போம், பிரியாணி சமைப்போம். அதுக்கெல்லாம் இந்த பெரிய ஹாபு வந்து ஹாபுன்னே சொல்கிறேன் பாருங்க. ஸோ பெரிய அடுப்பு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளற அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. எல்லாருமே எப்படி சொன்னீங்க, மேஸ்திரி கூட சொன்னார். எங்கள் மேஸ்திரி ஆகட்டும் வரவங்கெல்லாம் வந்து இது அதுன்னு நொட்டா சொல்லுவாங்க. பட் என்னுடைய ஐடியா அப்படி தான், அது இப்படி தான் வரணும் பிளான். நான் அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நின்று இப்படி தான் வரும், எனக்கு தெரியும் இவ்வளோ தான் வரும், சரிங்களா. இங்கெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் இடிஞ்சிரும் அப்படின்னு கூட சொன்னாங்க எனக்கு. பட் வந்து இல்லை, நான் கம்ப்ளீட்டாக வீடு கட்டும் போதே ஸ்டார்ட் பண்ண பிளான் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சனாக தான் இருக்கும். ஸோ செமி மாடலோ இல்லை வந்து நான் மாடலோ கிடையாது. பட் வந்து கம்ப்ளீட்டாக மாடலு. எல்லாம் சொன்னாங்க இல்லை இது வந்து கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு இது ஒரு கனவு மாதிரி, சரிங்களா. எனக்கு இந்த மாதிரி அடுப்பு வைக்கணும்னு ஒரு ஆசை, அதனால் வச்சேன். ஸோ லாங் ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக கிச்சன் ஃபுல்லாக செட் ஆகிட்டு நான் என்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது எனக்கு. இந்த கிச்சன் பில்ட் பண்ணவும் சரி, இந்த வீடு கட்டுற போதும் சரி, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே பிஸியாகிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கேன். பட் வந்து செம்ம பிஸியாக போச்சு ஒரு காலத்தில் எனக்கு. சரி, இப்போ ஏதாவது ஒரு காஃபி போடலாமா? இன்னும் காஃபி பொடி கூட காணோம். காஃபி போய் போட்டு வரேன் நான்.